ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு, துக்கம் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடாதா? ஏமா இவ்ளோ அக்கறை இருந்தா நீயும் கூட வந்திருக்கலாம்ல. அவங்க அப்பா ரஞ்சினி கிட்ட வசந்த் தான் உனக்கு மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கும் வசந்துக்கு தான் கல்யாணம்னு சொன்ன உடனே உன்னால இந்த ஒரு வார்த்தையே தாங்க முடியலையே. அவரை எத்தனை வார்த்தை சொல்லி கஷ்டப்படுத்தி இருப்ப. உன்னாலதான்டா உன்னோட வார்த்தையை தாங்க முடியாம தான் அவர் தூக்குல தொங்கிட்ட உசிரை விட்டுட்டாரு. சொல்லாதீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, ரஞ்சினியோட அப்பா ராஜரத்னம் ரஞ்சினியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணி ரஞ்சினியை உங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லி அப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன் ஞாபகம் இல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அவமானத்தை என்னைக்குமே என்னால மறக்க முடியாது. நான் வேணான்னு சொன்ன பொண்ணுங்களுக்கு அளவே இல்லை. ஆனா என்ன வேணான்னு சொன்ன ஒரே பொண்ணு ரஞ்சினி. அன்னைக்கு முடிவு பண்ண அந்த ரஞ்சினி எனக்கு சொந்தமாகணும்னு. அது நடக்காது சார். அவங்க அப்பா ரஞ்சினி கிட்ட வசந்த் தான் உனக்கு மாப்பிள்ளன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், உனக்கும் வசந்துக்கு தான் கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது சிவாவோட தான். எனக்கு இந்த சொத்து சோகம் சொந்தம் பந்தம் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னோட ஹாஸ்டல் வந்து ஸ்டே பண்ணா சார். ரஞ்சினி சிவாக்காக எதை வேணாலும் இழப்பா, ஆனா எதுக்காகவும் சிவாவை இழக்க மாட்டா. அவ சிவாவை அடையறதுக்காகவும் அமுதா குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காகவும் உங்களை ஒரு ஆயுதமா அவ பயன்படுத்தலான்னு பாக்குறா. மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி அவளையே உங்களுக்கு தருவாங்கிறது நடக்கவே நடக்காது சார். எதிர்பார்த்து ஏமாற போறீங்க சார். என்ன வசந்த் இப்படி பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? இந்த வசந்துக்கு எப்பவுமே அடுத்தவங்கள பைத்தியக்காரங்களாக்கி தான் பழக்கம். ரோஜா, நீ ரஞ்சினியை பத்தி பெருசா பில்டப் பண்ற. நீ ஒரு ரஞ்சினியை தானே பார்த்திருக்க. ஆனா இந்த வசந்த் 1000 ரஞ்சினிக்கு சமம். அந்த ரஞ்சினியை எப்போ என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ கையில தாலி எடுத்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு என் பின்னாடி நான் அவளை அலைய வைக்கல. அதானே எனக்கு வேணும். அதுக்காக தானே நான் உன்னை தூண்டி விடுறேன். சிவா அமுதாக்கும் கிடைக்க கூடாது, அந்த ரஞ்சினிக்கும் கிடைக்க கூடாது. இந்த ரோஜாவுக்கு மட்டும்தான் கிடைக்கணும். கிளம்பிட்டோம், வந்துடுறோம். அது வேற ஒன்றும் இல்லை, விஷயத்தை கேள்விப்பட்டதும் அப்படியே இடிஞ்சு போயிட்டோம். எழுந்து நிற்க கூட தெம்பெல்லாம் போயிடுச்சு. காத்து போன பலூன் மாதிரி ஆயிட்டோம். வச்சிடுறேன். ஐயோ, எங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம்? இப்ப போய் போன்ல பேசிட்டு இருக்கீங்க? அப்படியோட மச்சான் கணேசன் தான் ஃபோன் பண்ணாரு, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். கணேசனா? சரி, கேட்க மறந்துட்டேன். பாடி வந்துருச்சாமா வீட்டுக்கு? பாடி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆஸ்பத்திரியில் வந்தாச்சு. மார்ச்சோரி வேனை பார்த்த உடனே சம்பந்தியமா அலர்னதை பார்க்கவே முடியலையாம். அப்படியே கண்ணீர் ஆறா ஓடுன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு அழுதாங்களாம். நெஞ்சில் அடிச்சுட்டு அழுறதை பார்க்க தாங்கவே முடியலன்னு சொல்றாங்க. பாவங்க, புருஷன் போயிட்டா அப்புறம் பொண்டாட்டிக்கு என்ன இருக்கு? முகம் தெரியாத ஆம்பளைய கட்டி கொடுத்துடுறாங்க பெத்தவங்க. இந்த பொம்பளைங்களும் கழுத்தை நீட்டுறாங்க. கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு தம் புருஷனோட காலமெல்லாம் கஷ்டமோ நஷ்டமோ தாங்கிக்கிட்டு வாழ்ந்து வாரிசுகளை பெத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி இதெல்லாம் தந்த புருஷனை யமனுக்கு தூக்கி கொடுத்துட்டு நிக்கிற கொடுமை இருக்கே. ஐயோ, அப்படி ஒரு வேதனை இந்த உலகத்துல எந்த பொம்பளைக்குமே வரக்கூடாதுங்க. ஆண்டவனே, பூவோடையும் பொட்டோடையும் சுமங்கலியா புருஷனுக்கு முன்னாடியே போய் சேரணும் தான் எல்லா பொம்பளைங்களுமே நினைப்பாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதே. போற மகராச போய் சேர்ந்துட்டான், செத்தும் கொடுத்தான் சீதக்காதிங்கிற மாதிரி மகராச செத்து நம்மள பொழைக்க வச்சுட்டாரு. அவர் உயிரோட இருந்திருந்தா நாம செத்துருப்போம். என்னம்மா என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லையே, நான் ஒண்ணும் சொல்லலையே. இல்லம்மா, நீ ஏதோ சொன்ன. அவரு உயிரோட இருந்திருந்தா நாம செத்துருப்போன்னு நீ ஏதோ சொன்ன. எதுக்குமா அப்படி சொன்ன? நான் தான் எதுவுமே சொல்லலங்கிற, நீ என்னமோ அதை சொன்ன இது சொன்னங்கிற. என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா நர்மதா, பொம்பளைங்க சுமங்கலியா சாவறத பத்தி அம்மா பேசிட்டு இருந்தாங்க. நீ என்ன சம்மந்தம் எல்லாம் கேள்வி கேட்கிற? இல்லப்பா, அம்மா ஏதோ சொன்னாங்க, அதை நான் என் காதால கேட்டேன். இல்ல. என்னடி, என்ன பிரச்சனை? இல்லக்கா,
நான் வரும்போது அம்மா ஏதோ ஆமா சொன்னாங்க. அம்மா சொன்னா ஆட்டுக்குடி சொன்னான்னு நடுவுல வந்து பேசிக்கிட்டு உனக்கு வாய் வர வர ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. ஏய் நீ என்ன பெரிய மனுஷியா? 4 காசு நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா உடனே நீ என்கிட்டயே வந்து கேள்வி கேட்பியா? இங்க பாருங்க, இனிமே இவ சம்பள பணம் நமக்கு தேவையில்லை. இவ வாங்குற சம்பளத்தை கொண்டு போய் நாய்க்கு வேணா புற வாங்கி போட சொல்லுங்க. சும்மா தொண ஏண்டி வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு தெரியாது உனக்கு? ஆமா, எப்பவும் எல்லாரும் என்னைய திட்டுங்க. பாத்தியா, பதிலுக்கு பதில் பேசுறா பாரு. சரி விடுமா நீ. சரி நீ முதல்ல பணம் எடுத்தியா? ஐயோ இருமா, முதல்ல எடுத்துட்டு எடுத்து வா. ஏங்க, இந்த சாவு வீட்ல ஆபீஸ் சம்பந்தப்பட்ட ஆளுங்க வீட்டுக்கு வந்து நீங்க தான் தனக்கோடிய போலீஸ்ல மாட்டி விட்டீங்கங்கிற உண்மையை போட்டு கொடுத்துட மாட்டாங்களே? இப்படியெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. அந்த மாதிரி யாருமே இல்லை. பழைய ஆளுங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபர் போயிட்டாங்க. பணம் கொண்டு அப்பா. வாங்க, வச்சுக்கங்க. இந்தாங்க இதை வச்சுக்கோங்க. கிளம்பலாமாம்மா? போலாமா? வாங்க வாங்க. நர்மதா, வீட்டை பூட்டிட்டு உள்ளே இரு. பொங்க வேணாம். புருஷன் தலைமாட்டில் உட்காந்து அழுமா, இப்படி ஒத்தையில ரூமுக்குள்ள உட்காந்து அழறியம்மா. வாமா பூங்க வேணும் போலாம். வாமா பூங்க வேணாம், அங்க போய் அழுவுமா. இல்லைங்க, அவர் அப்படி பாக்குற சக்தி எனக்கு இல்லைங்க. சொல்லாதம்மா. அவர் முகத்தை என்னால பார்க்க முடியாது. ஐயோ சம்மந்தி. ஐயோ சம்மந்தி, இப்படி ஆயிடுச்சு. எப்படி சம்மந்தி நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன்? என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாரு, எங்களை பார்க்க வருவாருன்னு. நான் எத்தனை கோயில் ஏறி இறங்கி இருப்பேன். எந்த சாமியும் எங்களுக்கு கை கொடுக்கலையே. அம்மா சமாதானம் பண்ணுங்க. மாப்பிள்ள, அம்மாவா? யாரு அவன் அம்மா? யாரு உன் அம்மா? என் தாலிய பறிச்சுடா. அம்மா பொறுமையா இருங்க. அரப்பு எண்ணெய் வைக்கிறாங்க, வாமா. யாருக்குடா அரப்பு எண்ணெய் வைக்கிறாங்க? இப்ப கூட அப்பான்னு கூப்பிட மாட்டேங்கிறியே. இப்ப எதுக்குடா என்ன கூப்பிடுற? போடா இங்க இருந்து. நீ தாண்டா அவரை சாகடிச்சிட்ட. உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. போடா இங்க இருந்து. போ. அம்மா, யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டுமா, ஆனா நீ எப்படி சொல்லும்போது என்னால தாங்க முடியலம்மா. உன்னால இந்த ஒரு வார்த்தையே தாங்க முடியலையே. அவரை எத்தனை வார்த்தை சொல்லி கஷ்டப்படுத்தி இருப்ப. உன்னாலதான்டா. உன்னோட வார்த்தையை தாங்க முடியாம தான் அவர் தூக்குல தொங்கிட்ட உசிர விட்டுட்டாரு. சொல்லாதீங்க. இல்ல, நீ என் புள்ளையே இல்லடா. போ, போ இங்க இருந்து. கொஞ்சம் பொறுமையா இருங்க. போயிடு. அக்கா, 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 எடுக்க போறாங்க அக்கா. கணேசா, அக்கா, கங்காவை சிவாவை கட்டுப்பட்டு முடியலக்கா. மாமாவை கட்டி பிடிச்சு அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க அக்கா. அக்கா, 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 எப்படிதானே எடுத்துதானே அக்கா. கடைசியா வந்து மாமா முகத்தை ஒரு தடவை பார்த்திருக்கா. என்னால முடியாதுடா. அக்கா, அவரை வந்து என்னால பார்க்க முடியாதுடா. முடியாது. ஐயோ, ஐயோ. இங்க பாருங்க சம்பந்தி. அக்கா, அக்கா, வாங்க சம்பந்தி, வாங்க. அக்கா, அக்கா, வாங்க. வாங்க. அவர் அந்த கோலத்துல என்னால பார்க்க முடியாதுடா. அவர் பேசுனது, சிரிச்சது, பார்த்தது எல்லாம் எனக்குள்ள இருக்குடா.
அதை என் மனக்கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. அவர் அந்த கோலத்துல என்னால பார்க்க முடியாதுடா, பார்க்க முடியாது. என்ன கூட்டம் சுடுகாடு நிறைஞ்சு போயிடுச்சுமா. சாவுல தான் ஒருத்தனோட வாழ்க்கை தெரியும்னு சொல்லுவாங்க. செத்த நாள்ல வர்ற கூட்டத்தை வச்சுதான் மத்த நாள் அவன் எப்படி வாழ்ந்திருக்கான்னு தெரியும்னு சொல்றது உண்மைமா. சிவோட அப்பதான் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் ஊர்லயே இல்லையேப்பா. அப்புறம் அவருக்காக எப்படி கூட்டம் வரும்? வந்த கூட்டம்லாம் சிவாவோட அம்மா இத்தனை நாள் பழக்கம் வச்சிருந்தவங்க தான். அது மட்டும் இல்லப்பா, சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, அப்புறம் அந்த கங்கா கணேசன், அவங்க அந்த வட்டி வரவு பாக்குற கூட்டம், இதெல்லாம் சேர்ந்துதான் இவ்ளோ கூட்டம் ஆயிடுச்சு. நீ சொல்றது சரிதாம்மா. போறவன் போய் சேர்ந்துட்டான். அந்த இழவுக்கு எமன் வந்தான வராட்டினா என்ன? வந்தவன்லாம் சேர்ந்து செத்தவனை எழுப்பி உட்கார வைக்க போறாங்க. சும்மா ஜனங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, கருமாதி ஆனாலும் சரி, பேசுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல. நாட்டுல எங்க போனாலும் பேச்சு, எதுல பாரு பேச்சு. அம்மாடி, எது இருக்கோ இல்லையோ பேச்சு இருக்கோ. வரீங்களா? இப்ப நான் சொல்லிட்டுல, அந்த கேஸ்ல இதுவும் ஒண்ணு. ஏதாவது பேசணுங்கிறதுக்காகவே பேச வேண்டியது. இதுல கூட உங்களுக்கு கிண்டலா? சாவு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடாதா? இப்ப நாங்க என்ன இட்லி சாம்பாரோட சாப்பிட்டு வந்தோம்னா சொல்றோம்? இழவு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னா சொல்றோம். எங்க ஒரு மனுஷன் செத்து போயிட்டாரு, துக்கம் வீட்டுக்கு போயிட்டு வரீங்க, என்ன ஏதுன்னு விசாரிக்க கூடாதா? ஏமா இவ்ளோ அக்கறை இருந்தா நீயும் கூட வந்திருக்கலாம்ல. ஐயோ, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்து எல்லாத்தையும் கண்ணால பாக்குற சக்தி எனக்கு இல்லம்மா. பாத்தியாமா, இப்படி ஒரு பொய்ய சொல்லி எஸ்கேப் ஆட வேண்டியது. ஏன்னா பயம். செத்து கிடக்கிறவங்கள பார்த்தா பயம். இது மாதிரி நாமளும் செத்து போயிடுவோங்கிற பயம். நாம செத்தா இவ்வளவு பெரிய கூட்டம் வருமாங்கிற ஒரு பயம். பயந்தா மட்டும் சாவு வராதா என்ன? நிச்சயம் எல்லாருக்கும் ஒரு நாள் சாவு வரத்தான் செய்யும். பட்டணத்தார் சொன்ன மாதிரி செத்த பணத்தை பார்த்து சாக போற போனங்க அழுகுறங்கிற கதை தான். எங்க நானே பயந்து போயிருக்கேன், நீங்க வேற இன்னும் ஏங்க என்ன பயமுறுத்துறீங்க? இந்த பாரு, நீலாம் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்ட. நீ இன்னும் எவ்வளவு பேரை சாக அடிக்க வேண்டியிருக்கு. எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தான் நீ போவா, கவலைப்படாத. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சரி, சாவு வீட்டுக்கு போகும்போது உனக்கே பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி விசாரிக்கிற? இந்த குழந்தைங்க பயந்துகிட்டு அப்புறம்னு பேய் கதை கேக்குமே, அந்த மாதிரி இருக்கு நீ கேக்குறது. அதுக்காக கேட்காம இருக்க முடியுமாங்க? ஆமாமா, ஒருத்தர் சாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்னொருத்தருக்கு சுவாரஸ்யம் தானே. என்னங்க இது இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் உண்மை. நீங்க போகும்போது பாடி அங்க இருந்துச்சா? ரொம்ப முக்கியம். அது என்ன 90-95 வயசு கல்யாண சாவா? பட்டாசு வெடிச்சு, பேரம்பேத்திங்க நெய்பந்தம் முடிச்சு, தாரத்தப்பட்டு அடிச்சு, தேர் கட்டி தூக்கிட்டு போறதுக்கு. இத்தனை வருஷம் குடும்பத்தை விட்டு எங்க போனான்னு தெரியாத ஒரு ஆளு திடீர்னு திரும்பி வந்தான். வந்த ஆளை பார்த்து சந்தோஷப்படுறதுக்குள்ள தலையில கல்ல தூக்கி போடுற மாதிரி தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிட்டான். போலீஸ் கேஸ், போஸ்ட் மார்டம், அது இதுன்னு ஏகப்பட்ட டார்ச்சர். அதான் கொஞ்ச நேரம் கூட வச்சுக்கல, சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்ப நாங்க 2 பேரும் சுடுகாட்டுல போய் நின்று பார்த்துட்டு தான் வரோம். அதானே, உங்க பொண்ணு கூட போனா சுடுகாட்டுல தான் போய் நிக்கணும். ஏமா நீ அப்பாவும் தானே பேசிட்டு இருக்கீங்க, தேவையில்லாம என்னையே இழுக்கிற? என் கூட போனா சுடுகாட்டுல போய் நிக்கணும், உன் கூட போனா சொர்க்கத்துல போய் நிக்கலாமா? சுடுகாட்டுக்கு போனா திரும்பி வந்துடலாம், ஆனா சொர்க்கத்துக்கு போனா திரும்பி வரவே முடியாது, புரிஞ்சுக்கோ. தப்புதாம்மா, உங்ககிட்ட வாய் கொடுக்க என்னால முடியாது. என்ன மனுஷ வாழ்க்கை! இத்தனை வருஷமா சின்ன சின்ன குழந்தைங்களை விட்டுட்டு, கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு, கண்காணாத இடத்துக்கு போன ஆளு இத்தனை வருஷம் எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு, உயிரோட இருந்தாரா இல்லையா,
எதுவுமே தெரியாம எவ்வளவு வேதனைப்பட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்ப வந்தாரு. புருஷன் திரும்பி வந்துட்டாருன்னு அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷம் நிலைக்கலையே. திரும்ப வந்த ஆளு திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டாரே. தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தலை போற பிரச்சனை? பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவங்க அதை தீர்த்து வச்சிருக்க மாட்டாங்களா? ஆம்பளைன்னு இருந்தா முதல்ல பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நிழலா இருக்கணும். அப்படி இல்லையா அவங்க நிழல்ல இவர் வாழணும். இப்படி ரெண்டுமே இல்லாம அவங்க நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டாரே. சிவாவோட அப்பா செத்துட்டாருன்னு இவ்வளவு வேதனை போடுறிய? அவன் எப்படிப்பட்ட ஆள்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. செத்து போன சிவாவோட அப்பா தான் ரஞ்சனிய கொல்ல பார்த்தவன். லட்சுமி, லட்சுமி, என்ன அப்படி சிலையா நின்னுட்ட? என்னங்க சொல்றீங்க? செத்து போன சிவாவோட அப்பா தான் நம்ம ரஞ்சனியை கொலை பண்ண முயற்சி பண்ண ஆளா? இப்ப நானா ஹிந்தியிலேயே சொன்னேன், தமிழ்ல தானே சொன்னேன். அவன் தான் ரஞ்சனிய கொல்ல பார்த்த ஆளு. அவன் செத்ததுல எனக்கும் வருத்தம் தான். என்ன வருத்தம்னா அவனா தூக்கு போட்டு செத்து போயிட்டான் பாத்தியா? என் கையில அடிபட்டு சாக வேண்டியவன் அவனா தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்கிறது தான் என்னோட பெரிய வருத்தமே. அவன் மட்டும் உயிரோட என் கையில கிடைச்சிருந்தானா எலிப்பொறியில மாட்ட பெரிச்சாலி அடிச்சு கொள்ற மாதிரி ஓட ஓட அவனை அடிச்சே கொண்டு இருப்பேன். நான் ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருக்கும்போது என்ன கொல்ல பார்த்த அந்த உருவம், அந்த முகம், நான் என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து தப்பிச்சு ஓடினப்போ என்ன கொல்றதுக்காக நட்டனோட ராத்திரியில துரத்திக்கிட்டு வந்த அந்த உருவம், கொலவரியோட என்ன துரத்திக்கிட்டு வந்த அந்த உருவத்தோட முகம், அத நான் உயிர் இல்லாத பொணமா சுடுகாட்டுல பார்த்தப்போ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. அந்த பொணம் தான் சிவாவோட அப்பானும் அந்த பொணம் தான் என்ன பொணமாக்க பார்த்துச்சுன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சிவாவோட அப்பா எதுக்காக என்ன கொலை பண்ணணும்? அதுக்கு முன்னாடி அந்த ஆளு யாரு, என்ன, கருப்பா செவப்பா, இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன கொல்லணுங்கிற அளவுக்கு அந்த ஆளுக்கு என் மேல என்ன வெறுப்பு? என்ன யாருன்னே தெரியாத ஒருத்தர் என்ன துரத்தி துரத்தி கொல்ல பார்த்திருக்காருன்னா என் மேல அவருக்கு என்ன விரோதம்? இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு பதிலே தெரியல. எல்லா கேள்வியும் கேள்வியாவே இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்ல. அந்த ஆள் பொணத்தோட சேர்ந்து எல்லாமே எரிஞ்சு சாம்பலா போச்சு. இப்ப என் எதிரி எரிஞ்சு எரிஞ்சு சாம்பலா போனதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இன்னும் என் கண்ணுக்கு தெரியாத எதிரிங்க என் சாவுக்காக காத்திருக்காங்கன்னு நினைச்சு சந்தேகப்பட்டு நான் பயப்படுறதா? எனக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே புரியல. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? எத்தனை தடவை சொல்லிருப்பேன், பொண்ணா லட்சணமா அடக்கொடுக்குமா இருன்னு. ஒரு தடவையாவது என் பேச்ச நீ கேட்டிருப்பியா? எப்ப பாரு எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு ஓ இஷ்டத்துக்கு ஆடுன. இப்போ நீ ஆடின ஆட்டம் எந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா நீ? என்னம்மா குத்தி காமிக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எனக்கு இன்னும் எந்த நிலைமையும் வரல. அப்படியே ஒரு நிலைமை வந்தாலும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிப்பேனே தவிர ஒடிஞ்சு போய் ஓரமா உட்காந்து ஒப்பாரி வைக்க மாட்டான் இந்த ரஞ்சனி. கேட்டியாடி என் பொண்ணு என்ன சொன்னான்னு? அவ ஏன் பொண்ணுடி. ஆமா, இப்படி சொல்லி சொல்லி அவளை ஏத்தி விடுங்க. உங்க பரம்பரைக்கே திருந்துறதுன்னா என்னன்னே தெரியாதே. இவ அப்படியே திருக்குறள் படிச்ச பரம்பரையில இருந்து வந்தவ. வீதிக்கு போற சனியனை விருந்துக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உன் அப்பா என் தலையில உன கட்டி வச்சுட்டான். அவனும் போய் சேர்ந்துட்டான். நீ இருந்த இருப்புக்கு என் பரம்பரையை பத்தி பேசுறியா? இங்க பாருங்க, நம்ம சண்டையை அப்புறமா வச்சுக்கலாம். அப்ப கூட விடுங்கன்னு சொல்லல, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம்னு சொல்றியா? இப்ப செத்து போன ஆளு சிவாவோட அப்பா தான்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஆள் நம்ம ரஞ்சனை எதுக்கு கொல்ல பார்க்கணும்? எனக்கு ஒரு சந்தேகங்க. அந்த சிவாவே ரஞ்சனியை கொல்ல சொல்லி அவங்க அப்பாவை அனுப்பி வச்சிருக்கலாம்ல?